ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணதுலேருந்து நிறைய பேர் இந்த பீஸா பாக்ஸ் எங்கே வாங்குனீங்க, அதோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்கன்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் கூடவே வந்து எக்லெஸ் ரெசிபியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். போன வீடியோ போட்டதில் கமெண்ட்ஸில் நிறைய பேர் எக்லெஸ் ரெசிபி கர்ட் அண்ட் கண்டென்ஸ் மில்க் வச்சு போடுங்க, ப்ரூக்கிஸ் ரெசிபி போடுங்கன்னு கேட்டனால ஸோ ஃபஸ்ட்டு எக்லெஸ் வச்சு நான் பண்ணி ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். எப்போவுமே பீஸா பாக்ஸ் வந்து இந்த கடையில் தான் நான் போய் வாங்குவேனே, ஆன்லைனில் வாங்கவே மாட்டேன். ஸோ குவாலிட்டியாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது, வாங்கினது கிடையாது. பட் எங்ககிட்ட போயிட்டு நேரடியாக வாங்கும்போது குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி வாங்க முடியும். அப்போ தான் நம்மள மாதிரி இருக்க ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா, அதுக்காகவே நான் இந்த கடையை சூஸ் பண்ணி போகிறது. இந்த ஷாப் வந்து சென்னை பாரிஸில் தான் இருக்குது. இதோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணதுலேருந்து எனக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்டவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன ஒரே பதில், எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரியாது, ஒரு ஐடென்டிஃபை வச்சு தான் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து தேடி கண்டுபிடிச்சி போவோம் அப்படின்னு சொன்னேன். அங்கே கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு ரீசன்னாலே வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் எக்லெஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கேர்டு வச்சு தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், இமேஜஸும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். இதுக்கு முதல்ல வந்து 75 கிராம்ஸ் வந்து டாக் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட என்ன பிராண்டு காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுறது 2M தான். அதே மாதிரி கப் மெஷர்மெண்ட்டும் கேட்டிருக்கீங்க, அதை வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து மைதா வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கப்பில் கொஞ்சம் கம்மியாக வரும். கிராம் அளவில் பார்த்திங்கன்னா 50 கிராம் வரும். மோஸ்ட்டாக நீங்கள் ப்ரௌனி பண்ணுறீங்க அப்படின்னா கிராம்லேயே மெஷர் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வரும். கப்பில் எடுக்கும்போது அளவுகள் வந்து மாறலாம், அதனால் நீங்கள் கிராம் எடுக்கிறதுவே ரொம்பவே நல்லது. கப்பில் கேட்டதுனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் வந்து 1 டீஸ்பூனில் 5 டைம்ஸ் எடுத்திங்கன்னா அந்த 10 கிராம்ஸ் வந்துடும். ஸோ எடுக்கும்போது இந்த மாதிரி சமப்படுத்தி எடுக்கும்போது தான் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும், இல்லைனா வந்து தப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து இந்த ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியமானது தயிர். நான் ஆவின் பிராண்ட் தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து வேறு எதாவது பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கடையில் விற்கிறதே யூஸ் பண்ணுங்கள். கமர்ஷியல் பர்பஸ்க்குன்னு யூஸ் பண்ணும்போது அதுவே யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதோட மெஷர்மெண்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆஃப் கப்பில் பாதி தான் எடுத்திருக்கேன், அதை தான் உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அடுத்து சர்க்கரை. ஸோ இது வந்து 250 கிராம்ஸோட எக்லெஸ்னால ஒரு 1/4 கப் ப்ளஸ் 3 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிராம் அளவில் 75 கிராம்ஸ் எடுக்கலாம். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பொடி தான் பண்ண போகிறேன். பொடி பண்ணி சேர்க்கணும், அப்போ தான் வந்து அந்த பாட்டமில் பேக் ஆகிட்டு வரும்போது பிசு பிசுன்னு இருக்காது. ஸோ பொடி பண்ணிவிட்டு சேர்க்கும்போது அதே 75 இருக்கும்னா இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 2-3 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பொடி பண்ணி சேர்க்கும்போது. நான் வந்து அந்தமாதிரி சேர்க்கலை, அப்படியே தான் செய்கிறேன். ஏன்னா வந்து வீட்டு பர்பஸ்க்காக தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அப்படியே செய்யும்போது எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு ஸ்வீட்னஸ். கரெக்டாக உங்களுக்கு 75 இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து கரெக்டாகவே இருக்கும். பட் இந்த ரெசிபிக்கு வந்து 72 to 75 கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் சேர்க்கலை, அதுவும் வீட்டு பர்பஸ் அப்படின்றனால நான் இப்படியே விட்டுட்டேன். அடுத்து வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 2 days வச்சுக்கலாம். நான் செஞ்சு இதை 5 டேஸ்க்கு மேலேயே வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சுருக்கேன், நல்லாவே இருக்குது. ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றனால நான் 2 days சொல்கிறேன். இது கொரியர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம் தான் சொல்லுவேன். இது வந்து கேர்ட் யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் ரிஸ்கி தான். நீங்கள் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கொரியர் போடலாம் தாராளமாக. நியர்பை லொக்கேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இதுக்கு ஆயில் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், பட்டரும் யூஸ் பண்ணலாம். இப்போ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் சேம் அளவுக்கு பட்டர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆயில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். பட்டர் வச்சு ட்ரை பண்ணும்போது அது வந்து ரேட்டு வந்து வேறு மாதிரி ஆகும், ஆயில் வச்சு ட்ரை பண்ணும்போது வேறு ரேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாக்லேட் எடுத்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு 10 minutes வந்து ஓடிஜியில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் ஆயிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து ஆற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சர்க்கரையை தான் ஆட் பண்ணுறேன். இங்கே கீழே வந்து மெஷர்மெண்ட் காட்டுற பாருங்க, நான் 75 எடுத்தேன், பட் எனக்கு வந்து 70 தான் கிடச்சிது. ஸோ அது கூட வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன அப்டேட்டு, நான் பண்ணுற ப்ரௌனி, பிளாண்டி, அசார்டட் பாக்ஸு, டீ கேக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெம்டிங்காக இருக்குது அப்படின்னா மேலே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து 1 to 3 daysக்குள்ளே டிஸ்பேட்ச் ஆகிடும்.
இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சுகர் எல்லாமே கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் மிக்ஸரை இதில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பண்ணும்போது அவ்வளோ ஷைனியாக இருக்கும், பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், டெம்ப்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. எக்கை விட எக்லெஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எக் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் எக்லெஸ் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து மிக்ஸ் பண்ண அப்படியே கெட்டியாகும். அது கூட நம்ம வந்து கொக்கோ பவுடர், மைதா, பேக்கிங் பவுடர்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓவராக ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா கெட்டியாயிடும். ஸோ மிக்ஸ் பண்ணவே வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய கொஸ்டின், டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் மோஸ்ட்டாக நிறைய கொஸ்டின் வர்றது என்ன அப்படின்னா ஓடிஜி பற்றி தான். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ லிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்ட் வாங்கினா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் யூஸ் பண்ணுற ஓடிஜி வந்து ஒண்டர் ஷெஃப் 60 லிட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெஸ்ட்டு பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப்பாக இருக்கிறது வந்து மாஃபி ரிச்சர்ட் தான். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பற்றி தனி வீடியோவே நான் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, என்ன ரெசிபி வேணும், ஓடிஜி பற்றி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவே நான் ஷேர் பண்ணுறேன். டைம் இல்லாதனால தான் நான் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஷைனி லுக்கில் இருக்கும், அப்படியே அல்வா மாதிரி வரும். அது வந்து பவுல்லையும் ஒட்டாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதுதான் எக்குக்கும் எக்லெஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். நான் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் டின் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 250 கிராம்ஸ்னால 6 இன்ச் டின் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஊற்றினோடனே அப்படியே அல்வா மாதிரி அப்படியே போயிட்டு லபக்கு நல்லா விழுந்துருச்சு. ஸோ எப்போ ஊற்றினாலும் நான் மெஷர் பண்ணி தான் ஊற்றுவேன். ஸோ 265 கிராம்ஸ் கரெக்டாகவே இருந்தது. இதுக்கு வந்து டூத் பிக் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அது வந்து ஒட்டவும் ஒட்டாது. அதனால் வந்து ஸ்பேட்ச்லாம் வச்சே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக போய் இந்த டின்னில் செட் ஆகிடும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது, ஷைனி லுக்கில் இருந்துச்சு, அவ்வளோ டெம்ப்டாக இருந்தது எனக்கு. இது வந்து என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு, ஸோ அதுக்காக தான் நான் பண்ணேனே. ஆல்ரெடி ஒரு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீட் பண்ணி வச்சுருந்தேன். வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் விட்டதும் எனக்கு கரெக்டாக பேக் ஆகிடுச்சு. ஸோ டூத் பிக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். லைட்டாக அந்த க்ரம்பிள்ஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபஜ்ஜினஸோடு வரும். அதை வந்து ஒரு பொறுமை இல்லை எனக்கு. ஒரு 30 மினிட்ஸ் தான் வந்து ஆற விட்டுருப்பேனே, டக்குன்னு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுமே பாதி காலி ஆகிடுச்சு, பாதி மட்டும் எடுத்து வச்சேன். ஏன்னா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே க்ராக்காக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அப்படியே ஃபஜ்ஜியாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. நடுவில் நடுவில் வந்து பாப்பா பார்த்துட்டே இருந்தா, எப்போ கட் பண்ணுவாங்க, எப்போ நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ரொம்பவே டெம்ப்ட் ஆகிட்டு இருந்தாவ. ஸோ அவளுக்கும் அப்புறமா கட் பண்ணதை கொஞ்சம் கொடுத்துட்டேன், வாங்கிட்டு போயிட்டா. அப்படியே நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.